மாபெரும் தவறு என்பதை இன்றைக்கு தமிழ்நாடே பேசிக் கொண்டிருக்கிறது. துரோகத்தை தவிர வேற ஒன்றும் செய்யாது. முதலமைச்சர் பதவியை ஆக்கியவருக்கு காலில் விழுந்து வணங்கிவிட்டு காலை வாரியவர் அவரை பதவியிலிருந்து தூக்கியவர். முன்னத்திரைய ஆட்சி அதிகாரம் இருந்தால் புரட்சித் தலைவர் கருணாநிதி தூக்கிப்பட்டார். அதே போலதான் அவர் நம்மையும் தூக்கிப்பட்டார். முதல்வராக்கியிருப்பார். புரட்சித் தலைவர் 5 ஆண்டுகளை அவரை வீழ்த்தினார். 8 ஆண்டுகளிலே அவரது தொண்டர்களை நாம் இன்றைக்கு துரோகத்தை தமிழ்நாட்டில வீழ்த்தி காட்டப் போகிறோம். 21 தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தது அம்மாவின் தொண்டர்கள் தான். சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு உங்களில் ஒருவராகிய என்னை புதிய சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற்றார். மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு என்பார்கள். அதை விட வேறு அங்கீகாரம் நமக்கு தேவையில்லை. அங்கு எனக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருக்கு. இரவு மகள் பாராது உழைத்தவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீர்கள். அந்த தேர்தலில் திமுகவை டெபாசிட் விடுத்தினீர்கள். அந்த தொகுதி மக்கள் நமக்கு மாபெரும் வெற்றி கொடுத்து அம்மாவை கொலை செய்து விட்டார்கள் என்ற பணியை எல்லாம் கொலை செய்து எதிர்த்து போடுகிறது. உச்ச நீதிமன்றம் புரட்சித் தலைவர் சொல்வது போல மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்பது போல வழங்கியவர்கள். 19 தேர்தலில் நம்மால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. பிரதமர் வேட்பாளரை சொல்ல முடியவில்லை. நாம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டிருந்தாலும் இங்கே தம்பி பாரதி கொண்டு எல்லாரும் நல்ல நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது பழனிசாமி கம்பெனியை 0 ஆகும். 21 தேர்தலையும் பல ஆயிரம் கோடி செலவு செய்து பழனிசாமி கம்பெனியால் ஆட்சி பெற முடியல. நாம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் துரோகத்தை நிறுத்தி காட்டலாம். இப்ப 26 தேர்தலில் துரோகத்தை வேரோடு வேரடி மண்ணோடு வீழ்த்தப்படுகிறோம். அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2019 விட 21 விட இன்றைக்கு 25 கட்டமைப்பு இன்னும் பலமாகிவிட்டது. எல்லா கிளைகளிலும் சரியான நிர்வாகிகளை நியமித்து இன்றைக்கு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 476 கிளை செயலாளர்கள் பெரும்பாலானோர் வந்திருப்பீர்கள். 3 ஒன்றியங்கள், 93 ஊராட்சிகள், சோழிங்கர் நகராட்சி 27 வார்டு. இங்கே வார்டு கவுன்சிலர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 3 பேரூராட்சிகள் 3 பேரூராட்சியில் 48 வார்டுகள். காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் சிட்டிபாபு தலைமையில் கழக நிர்வாகிகள் வரையை பெற்றிருக்கிறீர்கள். பிற அணிச்சார்ந்த நிர்வாகிகள் வரையை பெற்றிருக்கின்ற 29 ஊராட்சிகள் செயலாளர்கள் வந்திருப்பீர்கள். 110 கிளைக்கழக செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நெமிலி மேற்கு ஒன்றியம் சகோதரர் டி மணி அவர்கள் தலைமையில் கழகம் மற்றும் சார்பினை சேர்ந்த நிர்வாகிகள். 24 ஊராட்சிகள், 93 கிளைகள். சோழிங்கர் கிழக்கு ஒன்றியம் சகோதரர் பழனி தலைமையில் 40 ஊராட்சிகள், 223 கிளைகள். சோழிங்கர் நகரம் சகோதரர் நன்றி உரையாற்றிருக்கின்ற சீனிவாசன் தலைமையில் 27 வார்டுகள். 27 வார்டில் செயலாளர்கள், நிர்வாகிகள் என கட்டமைப்பு. அதுபோல நமது சோழிங்கர் பேரூராட்சியில் பார்த்துறேன் இந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் சகோதரி ராதிகா சீனிவாசன், காட்சியாளர் ராதா